ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்ஸ் வந்து நிறைய லிஸ்ட் போட்டு வந்திருக்கு. அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நானும் பக்தா யோகி வந்திருக்கோம். நிறைய எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கு. அதை கொட்டி தீக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோவே. சொல்லுங்க, என்ன என்ன முரண்பாடுகள் இருக்கு, என்னென்ன ஒத்து போறீங்க அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஒத்து போறீங்க அப்படி பேசுவோம். அதுதான் தேடிட்டு இருக்கோம் நாங்களும். எதுலயாவது ஒத்து போவோமா அப்படின்னு தேடுறோம். ஆனா அமரன் வந்து எனக்கு ஓகே. பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து ராஜ்குமார் பெரியசாமி கொடுத்ததுக்கு ஐ எம் ஹாப்பி. ஆனா சில விஷயங்கள் இருக்கு, நம்ம வருவோம். நம்ம நம்ம ஆளு வராரு இல்ல, லைன்ல. அதான் பெஸ்ட் மியூசிக்குமே அமரனுக்கு தான் கொடுத்தாங்க. அது கூட ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இது பாட்டுலாம் போட்டு பயங்கரம். அது தீம் நல்லா ஆசாதி தீம். அதுக்கப்புறம் அந்த மெலடி பாட்டுலாம் பயங்கரமா ரீச் ஆச்சு. ஸோ ஓகே தான். இல்ல இல்ல, மத்தபடி காதுக்கே கேட்காம புரியாம போற பாட்டுக்கு இது வந்து என்ன கேட்டா நான் வந்து ஓகேன்னு ஒத்துப்பேன். அதுக்கு வந்து ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு 2025க்குன்னு நேஷனல் அவார்டு வந்தா எனக்கு ஒருத்தருக்கு வரும்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. அது வந்து நம்ம அடுத்து பேசுவோம். இசைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப புதுசா, அவருக்கு தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற யாராவது வாங்கட்டும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதனால ஜி பிரகாஷ் கொடுத்ததை வந்து நான் வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அது எனக்கு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மம்மூட்டிக்கு வந்து பெஸ்ட் இது அவார்டு கொடுத்தாங்க. அதுமே நான் ஒத்துப்பேன். அதெல்லாம் வந்து அதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அந்த வருஷம். அதனால அதையும் ஒத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் படத்துக்கு ராஜ்குமார் ராவுக்குமே ஏதோ அவார்டு கொடுத்திருந்தாங்க. அதையுமே நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு கொடுக்கலனாலும் திரும்ப ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது அந்த டோட்ல பெஸ்ட் மூவி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம். அது வேணா பண்ணலாம். அது வந்து அது யாருன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் வந்து தனுஷ் சொல்றாரு. ராயன் படத்துக்காண்டி அவருக்கு ஸ்பெஷல், ராயன் இல்ல கேப்டன் மில்லர் படத்துக்காக அவருக்கு ஸ்பெஷல் அவார்டு. அது இல்லாம தமிழ்ல பெஸ்ட் மூவின்னு ராயன் கொடுத்திருக்காங்க. எனக்கு இங்கதான் வந்து பெரிய முரண்பாடு இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி இருங்க அது தமிழ்ல விட்டுருங்க. பெஸ்ட் மூவின்னு ஒண்ணு கொடுத்தாங்க இந்தியா ஃபுல்லா சேர்த்து. அதுவே எனக்கு முரண்பாடு தான் இருக்கு. அது ஒத்துக்க மாட்டேன். ஆர்டிகல் 370 ஒரு படம், அது நல்ல படம் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதை விட உங்களுக்கு நல்ல படம் நிறைய வந்துச்சு. நீங்க உங்க பாலிடிக்ஸ் இங்க சொருகாம நீங்க படமா பாத்துருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு கண்டிப்பா அவார்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. யாமி கௌதமுக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் கொடுத்தாங்க. அது கூட ஓகே தான், நல்லா நடிச்சிருந்தாங்க, ஓகே. ஆனா அந்த படமா நீங்க இது பண்றதுக்கு அதை விட நல்ல படம். நான் இப்ப ஸ்ரீகாந்த் ஒரு படம் சொன்னேன், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு இது டைம் இருந்தா போய் பாருங்க. அது இருக்கு. பெர்லின் பிலிம் நேஷனல் அவார்டுங்க. நீங்க நேஷனல் அவார்ட்னா ஹிந்தி படம் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எந்த லாங்குவேஜ் படத்துக்கு வேணா கொடுக்கலாம். பெஸ்ட் மூவியா இருக்கணும், அது அவ்வளவுதான். நீங்க ஹிந்தில தான் தேரணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல அதான் சொல்றேன், மலையாளத்துல எல்லாம் அப்படியே வாரம் ஒண்ணு கொட்டினானுங்க. 2024 இது பிடிச்சிருக்கா இதை பாரு, இது பிடிச்சிருக்கா இதை பாருன்னு அப்படி கொட்டினாங்க. அதுக்கு கொடுத்துக்கலாம் நீங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சி. பிரம்மயுகம்லாம் வந்தது பெஸ்ட் ஆக்டர் கொடுத்துன்றதுக்காண்டி பெஸ்ட் ஃபிலிம் இல்ல. மஞ்சுமல் பாய்ஸ். ஆனா அதுவுமே ஆமா அதுவும் வந்தது. உங்களுக்கு தமிழ்லயே பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி இருந்தது, மகாராஜா இருந்தது, மெய்யழகன் இருந்தது. சரி அதெல்லாம் நீங்க பாக்கலன்னா உங்களுக்கு அடுத்து தெலுங்குல போனீங்கன்னா தெலுங்குல தெரியல. எனக்கு 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 தெரிஞ்சு இந்த படங்கள்லாம் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது படம் உங்களுக்கு தெரிஞ்சு இதை விட நல்ல படங்கள் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சு இருந்ததா? நேஷனல்ல விடுங்க, நம்ம வாங்க ஸ்டேட்டுக்கு வாங்க. நீங்க சும்மா தேவையில்ல வந்து ராயன். ஆமா அதுவும் இல்லாம தமிழ்லயே நம்ம பேசுவோமே, பெஸ்ட் பிலிம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ராயனுக்கு. வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர் பெஸ்ட் போயிடுவோம். கேப்டன் மில்லர் நல்லா நடிச்சிருந்தாரு. தனுஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டர் இல்லன்னு சொல்லல. ஆனா கேப்டன் மில்லரோட எனக்கு தெரிஞ்சு வேற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்றேன். மகாராஜால விஜய் சேதுபதி நடிச்சதெல்லாம் மொரட்ட ஆக்டிங், அந்த பயங்கரமான ஆக்டிங், அதுக்கு கொடுத்திருக்கலாம் நீங்க. அது போக உங்களுக்கு அதான் தங்கலான்ல விக்ரம் அவர் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. நீங்க ஆஸ் a ஆக்டர் தானே பேசுறீங்க. பெஸ்ட் ஆக்டிங்கான விஷயம் தான். தங்கலான்ல விக்ரம் பண்ணாததா தனுஷ் கேப்டன் மில்லர்ல பண்ணிட்டாரு. அது எனக்கு தெரியல. என்ன கேட்டா நான் நந்தன் படத்துல சசிகுமார் நடிச்சதே பயங்கரமான ஆக்டிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் நீங்க பாப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. நந்தன் படத்துல அவரு வந்து அந்த இந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. அவரு சசிகுமாரே தெரிய மாட்டாரு. இப்ப நீங்க மீதி படத்துல எல்லாம் பார்த்தா கூட அந்த அந்த சிரிப்பு அந்த ஸ்டைல்னு ஏதாவது பண்ணுவாரு. நந்தன் படத்துல நந்தனாவே வாழ்ந்திருப்பாரு. அவருக்குலாம் நீங்க அதெல்லாம் பார்த்து ஸ்பெஷல் மென்ஷன் அவருக்கு தான் சொல்லணும். ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் தனுஷுக்கு சொல்லிருக்காங்க. தனுஷ்க்கு எதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன்? அவரே நல்ல ஆக்டர், ஏற்கனவே பல அவார்டு வாங்கின ஆக்டர் தான். அதான் இல்ல, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நாங்க தனுஷ் அடிக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல. இந்த அவார்ட்ஸ்ல எங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு, அததான் சொல்றோம். இல்ல இது நேஷனல் அவார்டு இல்ல, இது பாலிடிக்ஸ் அவார்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது இந்த ராயனுக்கு என்ன பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல. எந்த விதத்துலயுமே ராயன் ஒட்டல. இப்போ ஓகே இது பாலிடிக்ஸ் படம் இல்ல இது ப்ரொபகண்டா படம், எந்த ஒரு ஜானர்லயுமே இது ஒட்டாம அவங்க பாட்டுக்கு தலையை விரிச்சு போட்டு வந்தா நாங்க லிஃப்ட் கொடுப்போங்கிற மாதிரி, தலையை மொட்டை அடிச்சுன்னு வந்தா நாங்க வந்து அவார்டு போங்கிற மாதிரி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது இந்த தடவை வந்து அடுத்து இட்லி கடை கரை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க போல இருக்கு. போக பார்த்தோம்னா என்ன ஆக போகுதுன்னு இல்ல. அதுக்குதான் ஹிந்தி படம் பண்ணிருக்காரு, பெஸ்ட் ஆக்டரா வாங்கிடுவாரு.
அங்க வாங்கிடுவாரு அப்புறம். ரொம்ப தெரியல என்ன மோசமா இருந்தது. என்ன நான் நினைச்சு எனக்கு அது எனக்கு அவார்டு நேஷனல் இதை அவார்டு கூட மேல இந்த மரியாதையே போயிடுச்சு. எப்பனா பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு புஷ்பாக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அங்கேயே க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். பெஸ்ட் பெஸ்ட் அது போன ஸ்கிரீன் வருஷம் இல்ல பிளேவும் புஷ்பா போன தான். வருஷம் தான் சொல்றேன், எது அதுலயே முடிஞ்சு. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவும் புஷ்பா தான். புஷ்பா 2 ஆமா பெஸ்ட் போன ஸ்கிரீன் வருஷம் பிளே தெலுங்குல. தெலுங்குல புஷ்பா 2க்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவா தெலுங்குல தெலுங்கு பெஸ்ட் ஸ்கிரீன் மூவி. பிளே புஷ்பா 2 கொடுத்துருக்காங்க. ஓகே லக்கி இல்ல இல்ல பாஸ்கர் பெஸ்ட் கொடுக்கல. லக்கி இல்ல பாஸ்கர் அதான் ஓவரால் பெஸ்ட் நினைக்கிறேன். ஓவரால் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனிங் கூட புஷ்பா 2 தான் நினைக்கிறேன். அதான் என்ன ஒரு கலர் அருமையான கலரா சொக்கா காஸ்டியூம் போட்டு 4 இருக்க துணி எல்லாம் அவன் போட்டு தச்சு அவன் ஒரு சொக்கா போட்டு வந்தாரு. அவன் ஆக்சுவலா ஒரு கஷ்டப்பட்டு பீரியட் ஃபிலிம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் மதிக்கிறது கூட இல்ல போல. இல்ல இன்னொன்னு ஆக்சுவலா தெலுங்குல கல்கில வந்து பயங்கரமா இருந்தது. அவங்க காஸ்டியூம் அது இதெல்லாம் ம். சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் கல்கி கொடுத்துருக்கலாம் அந்த காஸ்டியூமுக்கெல்லாம். பூ போட்ட சட்டையை போட்டுன்னு ஸ்ரீவள்ளி ஸ்டெப் போட்டு அல்லு அர்ஜுனுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது படம் பார்த்துட்டு வராங்களா இல்ல சும்மா ஓகே மேலோட்டமா இந்த படம் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு இந்த படம் எல்லாம் குத்துறோம்னு வராங்களா இன்னும் ஒண்ணுமே புரியல. ராஷ்மிகா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் காஸ்டியூம் அவார்டு இருக்கு. அதான். மேல ஒரு கர்ச்சீஃப் கீழே ஒரு கர்ச்சீஃப் காஸ்டியூம் முடிவு வச்சு. அதான் கிரியேட்டிவிட்டி போல. அதுதான் ரொம்ப மோசமா இருந்தது இந்த தடவை. அமரன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சதுமே சூப்பரா இருந்தது. அவருக்குமே நீங்க யாராவது ஒருத்தர் கொடுக்கறதுக்குன்னா நீங்க கன்சிடரேஷன்ஸ்ல எக்கச்சக்க பேர் வருவாங்க. என்ன கேட்டா டாப்ல வந்து மகாராஜா நடிச்ச விஜய் சேதுபதி தான் டாப். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம சைனால கொண்டு ரொம்ப பேசப்பட்ட பிலிம்ல அதுவும் ஒண்ணு. அதுல அவரோட ஆக்டிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது இல்லையா. ரொம்ப நேச்சுரலா படம் 3 மணி நேரம் படம் கூட சலிக்காம பேசுறத கேட்டுனே இருக்கிற மாதிரி இயல்பா மெய்யழகன்ல நடிச்ச கார்த்திக் கூப்பிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா. அமரன்ல பயங்கரமான ஒரு மிலிட்டரி ஆபீசரா கட்டுமஸ்தா ஒரு ஒரு கெரியர் டிஃபைனிங் ஆக்டிங் டிஸ்பிளே பண்ண சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க இது சொல்லலாம். ஆனா எந்த பிராக்கெட்லயுமே ஒட்டாத தனுஷ்கே இந்த படத்துல தனுஷ் மேல எங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட மரியாதை உண்டு. நாங்க இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள் பார்த்து தான் வந்திருக்கோம். பட் இது எந்த விதத்துல நியாயப்படுத்துதுங்கிறது மேபி நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதத்துலயும் இது நியாயமா படவே இல்லை. இல்ல இப்ப ஆடுகளம் படத்துக்கு தனுசு கொடுத்தப்போ பயங்கரமா சந்தோஷப்பட்டோம். அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவருக்கு கொடுக்கணும். இப்ப அது கூட விடு, வட சென்னைக்கு கொடுக்கல, அசுரனுக்கு கொடுக்கலன்றப்போ கூட அசுரனுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். வட சென்னைக்கு தான் கொடுக்கல. வட சென்னை கொடுக்காதப்போலாம் பயங்கரமா காண்டாயி கொந்தளிச்சு கூட்டத்துல நாங்களும் இருந்தோம். ஆனா இப்ப கேப்டன் மில்லர்ல என்ன பண்ணாரு, எதுக்கு அவருக்கு கொடுத்தாங்கன்றதுதான் இப்ப கேள்வி. எனக்கு கேப்டன் மில்லர் விடுங்க, எனக்கு ராயனுக்கு எங்க கொடுத்தீங்க நீங்க? அதுல என்னங்க இருக்கு? எனக்கு படம் பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு நான் அவார்டு கொடுக்குற படம் எல்லாம் இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆனதுக்காண்டி அவார்டு கொடுத்துட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ராயன் வந்து மகாராஜா பிளஸ் மேலகன் ரெண்டுக்கும் விட அதிக கலெக்ஷன் ஆயிடுச்சுன்ற ஒரு காரணத்துக்காண்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் கிரைட்டீரியாவா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மகாராஜாவும் நல்லா தான் அமரன் 300 கோடி பிளஸ் கலெக்ஷன் தான். அப்ப கூட இது 150 தான். இல்ல அந்த வருஷமே வேட்டையன் வேற வந்தது, ரஜினியே 250 பிளஸ் வச்சிருக்காரு. அப்ப அவர் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்ல அந்த ஒரு 3 படம் தானே சஜஸ்ட் பண்ணி அனுப்புனாங்க. இந்த 3ல எது கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 தானே ஒரு டாப் 3ல செலக்ட் ஆயிட்டாங்க. இப்ப அங்க இருந்து வருவாங்க, அதுதான் முதல் பிரச்சனை. இந்த 3 செலக்ட் பண்ணி பண்ணி யாரு சொல்லுங்க, அது தெரியல. அது என்னடா செலக்ஷன் இல்ல. இப்போ கலா மாஸ்டர் பெஸ்ட் கோரியோகிராஃபி அவார்டு கொடுத்தா ஒத்துக்கலாம். பெஸ்ட் பிலிம் அவார்டு எப்படி எனக்கு புரியலையே. ராயன் ஏன் வந்தது கேட்காம விட மாட்டேன் நான் யாரையும். நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியணும், அது எல்லாத்துக்கும் தெரியணும். அவங்க கமெண்ட்ல சொல்றவங்களுக்கே தெரியாது எதுக்குன்னு. தாராளமா கொடுத்துருக்காங்க. நீங்க நேஷனல் கொடுக்கலனாலுமே பெஸ்ட் தமிழ் பிலிமா கொடுத்துருக்கலாம். அதுக்கு மேல ஒரு படம் என்னங்க பண்ணும் உங்களுக்கு? இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்லாம் காமிச்சு அவார்டு வாங்கிட்டு வராங்க. ஆஸ்காருக்கு அனுப்புறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இங்க நேஷனல் அவார்ட்ல ஒரு அவார்டு கூட இல்ல அந்த படத்துக்கு. சூரியலாம் அப்படி இந்த இது அந்த கழுத்துல இதை தேய்ச்சிட்டு பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அவருக்கும் ஒண்ணும், அவருக்கு ஸ்பெஷல் மென்ஷன்ல அவருக்கு பிடிச்ச அவார்டு கொடுத்துருக்கலாம். அவருக்கும் அவார்டு இல்ல, படத்துக்கும் அவார்டு இல்ல. ஆனா பெண்ணு பயங்கரமா நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்காவது ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். அந்த படத்தையே பார்த்தாங்களான்னு தெரியலையா அவங்க ஜூரியில. இல்ல எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, பாலு மகேந்திரா மாதிரி ஒரு லெஜெண்ட் உட்கார்ந்த இடத்துல இப்ப ஜூரின்னு சொல்லி யாரோ உட்கார்றாங்கன்றப்போ எனக்கு மன வருத்தமா இருக்குங்க. அவர் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு அந்த அந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் ரோஜா படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, இளையராஜா போட்டிருப்பாங்க. 2 பேருக்கும் ஈக்குவல் ஆனோடனே இளையராஜா ஒரு லெஜெண்ட், ஆனா ஏஆர் ரஹ்மான் இப்பதான் வராருன்னு சொல்லி இவர் ஓட்ட அங்க போட்டு அவார்டு கொடுத்துருப்பாரு, நேஷனல் அவார்டு. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்த இடத்துல இப்ப கலா மாஸ்டர் போயிட்டு ஜாலியா, எனக்கு தெரிஞ்சு அந்த கியா போலே பாட்டுக்காண்டி தான் அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு சின்ன
டவுன் த மெமரி லேன் அப்படின்னு போனோம்னா, இதுக்கு முன்னாடி தனுஷ்க்கு எங்கெல்லாம் அவார்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் ப்ரொடியூசருக்காக காக்கா முட்டைக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, விசாரணைக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, ஆடுகளமுக்காகவும் அசுரனுக்காகவும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி லைனப்ல இருக்கும் போது நடுவில் ராயரை சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்னே தெரியல. இது வந்து சரி வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு தனுஷ் வாங்கிட்டு இருக்காரு, இந்த வருஷம் உனக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல கொடுத்தாங்களா, இல்ல சும்மா லைம் லைட்ல அவர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு ஆறுதல் பரிசா இதையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? சுத்தமா ஹரி சொன்னது 100% உண்மை. எந்த ஒரு அடிப்படையில இந்த பர்டிகுலர் டிசிஷன் அவங்க எடுத்து இந்த மூவியை சஜஸ்ட் பண்ணி அங்க அமிச்சாங்க, அவங்களும் இது ஒரு மூவின்னு பார்த்து எப்படி இதுக்கு அவார்டு கொடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியல. தமிழ் ஆடியன்ஸா நாங்க படத்தை பார்த்திருக்கோம், எங்களுக்கும் தெரியல. அது இல்லாம நீங்க பொதுவா பெஸ்ட் மூவி ராயன் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த 3 உங்க கையில இருக்கு. கூட இருக்க படம் மெய்யழகனும் இது அது பேர் என்ன மகாராஜாவும். நீங்க அந்த மாதிரி அந்த 3 கம்பாரிசன் இல்லாம பொதுவா பேசியிருந்தா கூட பரவாயில்லங்க. நீங்க மெய்யழகனை வச்சுட்டு எப்படிங்க ராயனுக்கு கொடுக்குறீங்க? என்ன கேட்டா மெய்யழகன் மாதிரி இது வரைக்கும் ஓகே நம்ம மகாராஜா பத்தி பேசுறோம். மகாராஜா பிரில்லியண்டான ஃபிலிம் மேக்கிங், சூப்பரான ஃபிலிம் மேக்கிங். பட் இதுக்கு முன்னாடி செம்ம ரைட்டிங். இதுக்கு நீ மேபி வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கலாம், ஹிந்தியில அந்த தூண் ஆகட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் இந்த மாதிரி படம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளே வச்சு மைண்ட் ட்விஸ்ட் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளேல படம் வந்திருக்கலாம். ஹாலிவுட் எக்கச்சக்க படம் வந்திருக்கு. மெய்யழகன் மாதிரி படம் வரவே இல்லைங்க இந்த டெக்கேட்ல, தமிழ்ல வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு படம் சுத்தமா வரல. அப்படி ஒரு படம் 3 மணி நேரம் உட்காந்து ஃபேமிலியா வச்சு உட்காந்து பாக்குற வைக்கிற அளவுக்கு, அந்த ரெமனைஸ் பண்ற அளவுக்கு அந்த படம் இருக்குன்னா அதுக்கு ஏன் கொடுக்கல? சரி ஓகே, இது வந்து டெம்ப்ளேட் ஸ்டோரி மத்ததெல்லாம் இருக்கு அப்படின்னா கூட அதுவே நீங்க மகாராஜாக்கு பண்ணது அது ஒரு பெரிய அநீதி தான். ஏன்னா அது பயங்கரமா கொண்டாடுறாங்க அந்த படத்தை, சூப்பரா இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தை நாங்க தியேட்டர்ல பார்க்கும்போது, அப்படி இருக்கும்போது சரி ஓகே அது வந்து பரவாயில்ல, ஒரு த்ரில்லர் தானே, ஆக்ஷன் ஃபிலிம், கமர்ஷியல் படம் அப்படி இப்படின்னு சொன்னா கூட மேடகன் மாதிரி படம் இந்த டெக்கேட்ல வரவே இல்லை. அந்த படத்துக்கு கூட நீங்க வந்து சவுண்ட் மிக்சிங்காக ஒரு ரெலிகேட்டரி காம்பன்சேட்டரி அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா அதை பார்க்கும்போது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நம்ம மேயழகனும் ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்தோம். கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்கட் வெர்ஷன் பார்த்தோம். அன்கட் வெர்ஷன் பார்த்தோம். கரெக்ட், நான் அன்கட் வெர்ஷன் பார்த்தோம். எத்தனை மணிக்கு நான் சொல்றேன், நான் இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்க வந்து வெற்றி தியேட்டர்ல 12:55 ஷோ பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. 11:55 படம் ஆரம்பிக்குது, 3:30 மணி வரைக்கும் படம் போகுது. 3.5 மணி நேரம் படம், லிட்டரலா 3.5 hours ஃபிலிம். அன்கட் வெர்ஷன். நானு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் யோகி எல்லாம் சேர்த்து நாங்க வந்து தியேட்டர்ல வெட்டி தியேட்டர்ல படம் பாக்குறோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்துட்டு வரும்போதே ஹவுஸ்ஃபுல். கரெக்ட், ஃபேமிலியோட இருந்தாங்க. 11:55 ஷோ ஹவுஸ்ஃபுல். 11:55 PM ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. அந்த அளவுக்கு முதல் நாளே அதுக்கு ரீச் வந்து, அதுக்கப்புறம் என் அம்மாவை கூப்பிட்டு நான் பார்க்க வச்சேன். எங்க அம்மாவெல்லாம் நான் படம் தான் பார்க்க வைக்க சொல்லவே முடியாது. எங்க பார்த்தா ரத்தம் பீக்குதுன்னு சொல்லி எங்க அம்மா பார்க்கவே மாட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க வச்ச படம். இந்த மாதிரி எத்தனையோ ஃபேமிலிஸ் அந்த படத்தை பார்த்திருப்பாங்க. அப்படி இருந்தும் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ஓவரால் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கிற படத்தை வந்து நீங்க வந்து ஒரு ரெலிகேட் பண்ணி சவுண்ட் மிக்சிங்கோட அந்த அவார்டை க்ளோஸ் பண்ணதுங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தது. சரி இந்த படத்தெல்லாம் விட்டீங்க, இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு அவார்டு கொடுத்துருப்பீங்களா? அதுவும் பண்ணல. அதுதான் இன்னுமே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதை கிரியேட் பண்ணிச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கும் இந்த நேஷனல் அவார்ட்ஸ். நாங்க 3 பேருமே இன்ஃபேக்ட் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்போம், இன்க்ளூடிங் தமிழ் ஆடியன்ஸ். இல்ல அது ஸ்பெஷலா சொல்லணும்னா எங்களுக்கு தனுஷ் மேல ஹேட்ரட் கிடையாது, அதுதான் நிஜம், புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டு மம்முட்டி. நீங்க வந்து ஆல்ரெடி இதை பத்தி பேசுனீங்க. ஒரு பர்டிகுலர் இதுல வந்து நீ அது நேஷனல் 4வது நேஷனல் அவார்டு வாங்குறா, நான் 4வது நேஷனல் அவார்டு வாங்குறான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர்ல வந்து கமலுக்கும் மம்முட்டி சாருக்கும் ஒரு சின்ன பேண்டர் ஒண்ணு போயிருந்திருக்கும். அதுல அந்த குட்டி ஃப்ரெண்ட்லி பேண்டர்ல இந்த மம்முட்டி சார் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து லெஜெண்டரி ஆக்டர், பயங்கரமான கேரியர். குடோஸ் டு ஹிம், அப்ரிசியேஷன்ஸ் டு ஹிம். நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, இதை சொல்லாமான்னு தெரியல, பட் அகைன் பயங்கரமான இது. அண்ட் பிரம்மயுகமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி. அதுல வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல அவரை பார்க்கும்போது ரொம்ப திகிலா இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங், ஸோ வெல் டிசர்வ்டு அவார்டு ஆக்சுவலா. ஸோ இது ஆக்சுவலா இந்த இடத்துல தான் எனக்கு வந்து கமல் மேல எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. ஏன்னா அவர் ஒருவேளை உத்தம வில்லன் மாதிரி இன்னொரு படம் பண்ணியிருந்தா அப்படின்னா நான் எங்ககிட்டயும் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அதாவது பேசி இருந்திருக்கலாம், இதுக்கு போயிருந்திருக்கலாம். பண்ற படம்லாம் அந்த இந்தியன் 2 தக்லைஃப்ங்கிற மாதிரி இருக்கு. எங்கெல்லாம் சண்டைக்கு கூட போக முடியல. பட் ஸ்டில் ஒரு லெஜெண்டரி ஆக்டருக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த நிலைமையில. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் மம்முட்டி. எனக்கு தெரிஞ்சு 2025 அவர் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பீக்ல இருக்காரு இப்போ, அவரோட டைம், மம்முட்டியோட டைம். ஸோ மமுக்கா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஏஜாவதான் அவரு பியூர் வைன் மாதிரி வந்து அதேதான்.
அப்படியே எங்கேயோ போயிட்டு இருக்காரு. களம் காவல்லாம் வேற லெவல்ல இருந்தது எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா இருந்தது. நம்ம தான் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படத்தை. பயங்கரமா இருந்துச்சு. நிறைய சூப்பர் படம் படம். லைனா இருக்கு. சரி அதான் நம்ம சொன்ன நினைச்சது இதுதான். தனுஷ் அடிக்க வேண்டியது எங்க பாயிண்ட் இல்ல. ஒரிஜினலா உண்மை ஜூரி நடக்க அடிக்க அதான் வேண்டியது. உண்மை வந்து அநீதி இழைக்கப்பட்ட இடத்துல வந்து நாங்க பேசுவோம். அதெல்லாம் சோ இது உங்களுக்கு ஏதாவது இதுல கருத்து வேறுபாடு இருந்தாலோ இல்ல எங்களுக்கு கூட நீங்க ஒத்து போறீங்கனாலோ உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட ஒப்பீனியன்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சினிமா ரிலேட்டட் டாபிக்கோட உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். until then it's Wolfer signing off. யோகி உனக்கு ஏதாவது இருக்கா? இல்ல அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்